subscribe now and press the bell icon. Never miss an update. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்ததோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன பண்ணோம்னா, ஒரு குரூப் ரேஞ்ச் நோட் யூஸ் பண்ணி எப்படி வந்து அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அடுத்த கிளாஸில் வந்து ஒரு 3D மாடலை இம்போர்ட் பண்ணி எப்படி அந்த குரூப் ரேஞ்ச் நோட் வந்து யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இது உள்ளே வந்து ஒரு மாடல் 3D மாடல் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா குரூப் ரேஞ்ச் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணுறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் வந்து நம்ம உள்ளே உள்ள மாடல் தான், உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள மாடல் தான். இது என்ன டேப் எடுத்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா டெம்ப்ளேட் ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஷார்ட் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன், குரூப் ரேஞ்சு, டெலீட்டு, பாலி எக்ஸ்ட்ரூட், பாலி பெவல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாலே லாஸ்ட்டாக நம்ம கிளாஸில் பார்த்தது தான் எல்லாமே அப்படியே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே ஸ்பியர் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்பியருக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஹெட்டு வந்து வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி வந்து அனிமேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னன்னா, நம்மளுக்கு இதில் என்னன்னா ஸ்டார்டிங் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, குரூப் ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுவோம்னா $S அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃப்ரேம் நகர்த்த வந்து உங்களுக்கு பிளேவாகும். அப்படியே என்னன்னா ஒன்று ஒன்றா டெலீட் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்த்தப்போ இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அதே தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஆனால் அது என்ன பண்ணியிருக்கோம், ஹெட்டை வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு மாடலை வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க ப்ளே பண்ணுற மாதிரிங்க, எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆகுது, அப்படியே ப்ளே ஆகிட்டே வருதா. இது இப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஸ்லோவாக ப்ளே ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா, நம்மளுக்கு இந்த எண்டுன்னு இருக்குல்ல, உங்களுக்கு வந்து எண்டுக்கு கீழே வந்து நம்ம எண்டு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், $Fன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்பிரஷன் பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணிங்கன்னா, மல்டிப்ளே கொடுத்து ஸ்டார் கொடுத்துட்டு, நமக்கு கீபோர்டில் ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஆஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த சிம்பிளை அழுத்திட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு 5 அப்படி மல்டிப்ளே பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வந்ததை விட கொஞ்சம் வேகமாக வருதா. இப்போ பாதி பேஸ் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். இதே வந்து உங்களுக்கு இந்த பாதி பேஸ் வந்து இன்னும் வேகமாக ஃபுல் ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, எனக்கு இன்னும் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 10 கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஸ்பீடு இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் இது வந்து மல்டிப்ளே பண்ணுற மாதிரி தான். இருக்கிற எக்ஸ்பிரஷனோட ஒரு 10 வந்து மல்டிப்ளே பண்ணால் அது வந்து எப்படி வந்து டபுளாக வந்து இது கொடுக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே ஆயிடுச்சு இந்த இடத்துல வரும் போதெல்லாம். இப்போ பாருங்கள் எப்படி அனிமேஷன் ஆகுதுன்னு. இப்போ அதை விட வேகமாக இருக்கா, அதை விட அந்த 5 நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்து எக்ஸ்பிரஷன் பக்கத்தில் வந்து மல்டிப்ளே 5 கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. இப்போ 10 கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஸ்பீடாக இருக்குது. இன்னும் வந்து ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா உடனே வந்து ஃபார்ம் ஆகிடும். அதை அப்படியே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக வேண்டியதான், உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வேணுமோ. நம்ம இந்த ஷார்ட் நோட் இருக்குல்ல, அந்த ஷார்ட் நோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரேண்டமாக அப்படி அனிமேட் ஆகிட்டு இருந்ததில்ல ஒரு மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சைடாக கூட அனிமேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சைடாக எக்ஸ்லேயோ அல்லது ஒய்யிலையோ அந்த மாதிரிலாம் அனிமேட் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஷார்ட் நோடு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம வந்து எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து அனிமேட் ஆகும். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குரூப் ரேஞ்சுக்கே கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸில் வந்து இதாகுது, உங்களுக்கு வந்து அனிமேட் ஆகுது. அதே நீங்கள் வேறு டேரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா, ஒய்யில் கொடுத்தீங்கன்னா ஒய்யில் அனிமேட் ஆகும். உங்க பாருங்கள், ஒய்யில் வந்து அனிமேட் ஆகுது, ஒய்யில் அனிமேட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒய்யில் அனிமேட் ஆகுது. அதே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இசட்டில் கொடுத்தீங்கன்னா ஜெட்டில் அனிமேட் ஆகும். பாருங்க, பின்னாடியிலேருந்து வருது முன்னாடி, ஓகேவா. இப்போ வந்து அதே வந்து ரேண்டம் கொடுத்தீங்கன்னா ரேண்டமாக ஆகும். இது மாதிரி வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது இதில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனிமேஷன் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ வேணும்னா ஒரு எக்ஸு ஒய் வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, நம்ம வந்து இப்படி வந்து ஒரு அனிமேஷன் வச்சுக்கலாம், ஓகேவா. இதுதான் உங்களுக்கு அந்த குரூப் ரேஞ்ச். நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஃபேஸ் விட்டு இன்னொரு ஃபேஸ் வந்து நீங்கள் வந்து சிஜியில் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க, வேறு மாதிரி வந்து அனிமேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு மார்பிங் மாதிரி ஒரு ஃபேஸ்லேருந்து ஒரு ஃபேஸ் வரப்போகுது அப்படிங்கிற போது இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். குரூப் ரேஞ்சு அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து குரூப் வந்து ரொம்ப முக்கியம். குரூப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறையா இதில் யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய சிமுலேஷன்ஸு, வேறு ஏதாவது நீங்கள் வந்து வேறு பெரிய பெரிய அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து குரூப் வந்து நிறையா இதில் யூஸ் பண்ணுவீங்க. குரூப்பு
நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆட்ரிபியூட்ஸும் ரொம்ப முக்கியம், குரூப்பும் ஆட்ரிபியூட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து இப்போ குரூப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து குரூப் எப்படி பண்ணுறது, ரேஞ்செல்லாம் எப்படி இது பண்ணுறது, டெலீட் பண்ணுறதெல்லாம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னங்கிறத பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து நடத்தின வரைக்கும் அது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மாடலை இம்போர்ட் பண்ணி நம்ம இது பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.